ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது முருங்கைக்கீரை. இப்போ தான் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். இதை வச்சு குழந்தைக்கு சத்தான ஒரு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து சாப்பாட்லேயும் கலந்து நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு இந்த பவுடரை போட்டு ஊட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைக்கு நீங்கள் கூழ் காய்ச்சுவீங்க இல்லையா, ராகி கூழ், சத்துமாவு கூழ், அதில் வந்து இந்த பவுடரை ஒரு பிஞ்ச் கலந்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், பிளட்டு நல்லா ஊறும், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீனாக உருவி நல்லா வெயிலில் காய வைக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும். இதை நான் உருவி வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். கீரையை ஃபுல்லாக உரித்து வெயிலில் ஆற போட்டிருக்கேன். அது நல்லா காயணும், நல்லா மொறுமொறுன்னு வெயிலில் காயணும். அதுக்கு முன்னாடி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த பருப்பு வகையெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இந்த 5 இன்க்ரீடியண்ட் மட்டும் போதும். உளுத்தம்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சுக்கு கொஞ்சம், விரலி மஞ்சள் கொஞ்சம். இந்த விரலி மஞ்சள் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதை வந்து இதை பவுட்ரு பண்ணால் தான் அது கிடைக்கும். நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைக்கு தயார் பண்ணும்போது கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரு ஃப்ளேவர்லாம் இருக்கும். அது நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுனால ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அது தெரியல. நான் வந்து குழந்தைக்கு எப்போ யூஸ் பண்ணுறதுனால இந்த விரலி மஞ்சளை தான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா லோக்கல் மளிகை ஸ்டோரில் கேட்டு பாருங்கள், கிடைச்சா வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு எதை பண்ணுறதா இருந்தாலும் இந்த விரலி மஞ்சளை வாங்கி பவுட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, இதையெல்லாம் வறுத்து எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு காட்டுறேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுமே ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் பேனில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வறுபடணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ மோடில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழந்தைக்கு வறுக்கிறதுனால இந்த 5 பொருள் மட்டும் போட்டால் போதும். இல்லை நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டாகவே இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் நம்ம 2 வரமிளகா போட்டு கூட வறுத்து பவுட்ரு பண்ணி நம்ம நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பாட்டோட பிணைஞ்சு, சூடாக இருக்கிற சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே சத்தியமாக நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்தோம்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்படி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா அது ஒரு கரிஞ்ச வாசம் வரும் அந்த பவுடரில். வந்து லோ மோடில் வச்சு மெதுவாக பொறுமையாக வறுக்கணும். இது பொறுமை தேவை. குழந்தைகளுக்காக செய்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் இதை 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டேன். நல்லா வறுபட்டுருச்சு. பருப்பு ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக வருது. இது கூடயே நம்ம வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த சுக்கையும் விரலி மஞ்சளையும் வந்து நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது. இப்போ மிளகு சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பருப்பு வந்து லைட்டாக செவந்தா போதும், ரொம்ப டார்க் கலராக செவந்துற போது. என்னோடய கேமரா கொஞ்சம் சரியில்லை, அதனால் இந்த கலரில் தெரியுது. ஆனால் நேரில் வந்து எல்லா பருப்பும் போட்ட மாதிரியே அதே கலரில் எல்லோ கலரில் தான் இருக்குது கடலை பருப்பெல்லாம். லைட்டாக செவந்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. லைட்டாக செவந்தா போதும், டார்க்காக செவந்துடக்கூடாது, கரிஞ்ச ஸ்மெல் வந்துடக்கூடாது. இப்போ குழந்தைக்காக இந்த 3 பொருள் மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். நம்மளாம் சாப்பிட்றது கர்ப்பிணி பெண்கள், இல்லை புதுசாக குழந்தை பிறந்தவங்க, இல்லை வேலைக்கு போகிற ஜென்ஸோ லேடிஸோ வயசானவங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கறிவேப்பிலை, வரமிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு. கை கால் வலி, முதுகு வலி எதுவும் இல்லாமல் வயசான காலத்துலேயும் எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை இப்போ நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. ஒரு 4 மணி நேரம் வெயிலில் காய போட்டிருந்தேன். நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. இது இப்போ வந்து இந்த பருப்பு சூடாக நல்லா ஆறிடுச்சு. இந்த விரலி மஞ்சளையும் சுக்கையும் டைரெக்டாக உள்ளே அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை நம்ம பவுட்ரு பண்ணி ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் நம்ம பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சலடை வச்சு நல்லா சளிச்செடுத்து ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம சுக்கும் மிளகும் சேர்த்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, நெஞ்சு சளி இருந்தாலும் கரைச்சிட்டு வந்துடும். மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால இது ஆன்டிபயோட்டிக்காகவும் யூஸ் ஆகும். உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பவுடரை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கிளறது, கூழ் எப்படி காய்ச்சிருந்துன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.